வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு ஏழைகளின் வீட்டு வாசலுக்கும் திட்டங்களை கொண்டு செல்வதற்கான உத்தரவாதத்தை பாஜக கொடுத்துள்ளதாக மேற்கு வங்க மாநில பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி என எடப்பாடி பழனிசாமி வாங்கிய விருதை விமர்சித்த முதலமைச்சர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியில் தமிழகம் முன்னேறி உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களே, வெயிட் அண்ட் சீ. மத்திய அரசு வழங்கும் நிதிகளில் திமுக அரசு ஊழல் செய்வதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. ஒரு குடும்பத்தின் நிறுவனம் ஆகி போன திமுகவில் தங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதால் தமிழக இளைஞர்கள் பாஜக பக்கம் திரும்பியதாகவும் பேச்சு. விஜயவாடாவில் பரப்புரையில் ஈடுபட்ட ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீசி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி என சதீஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் கைது. புதுடெல்லியில் வடக்கு பிளாக்கில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தின் 2வது தளத்தில் தீ விபத்து. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, கோப்பு எதுவும் சேதமடையவில்லை. திமுக அரசு ஊழல் போதைப்பொருள் விற்பதில் நம்பர் 1 ஆட்சி. அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என சேலத்தில் இபிஎஸ் பேச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் துடிப்பதே மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரம் இருக்கணும், மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். என்ன கொள்ளையடிப்பதால அந்த கட்சியுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வதா நோக்கம் இல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் அடிக்கடி பேசுறார், எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சிங்கிறார். எதுல? ஊழல் செய்வதிலே நம்பர் 1 ஆட்சி, லஞ்ச வாங்கலே நம்பர் 1 ஆட்சி, போதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் 1 ஆட்சி. போன ஆண்டு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் கடன் வாங்கினதுல முதல் மாநிலம், அதிகமா கடன் வாங்கினதையும் முதல் மாநிலம். அப்புறம் என்ன செய்ய போற? சிந்திச்சு பாருங்க. அதோட எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். எங்கிருந்து கொடுத்த? நாங்க போராடினோம், தொடர்ந்து பேசணும். நான் மட்டும் 3 முறை சட்டமன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அதை நம்பி நம்முடைய இல்லத்தரசிகள் வாக்களித்து உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. ஏன் கொடுக்கல? ஆக எல்லா தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தணும். ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தணும், அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தணும். இப்படி தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக வேற வழி இல்லாம 27 மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க. ஜூன் 4 சம்பவம் இருக்கு. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை. மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு இருக்கும் என
கோவையில் அண்ணாமலை பேச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போறது இல்லை. ஜூன் 4 என்ன 50 நாள் இருக்கிறேன். ஜூன் 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம். கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து விட்டார். கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்துல வேலை செய்யறாங்க. அவங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் 1980, 90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பாக்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி, செல்லமுத்தையாக்கு அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி, அமமுக அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க. அதனால என்ன காட்டுகிறாங்க, ஒரு கிராமம், ஒரு நகரம், எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா. கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான், கட்சி முக்கியம் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க? இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதிகமா அதை பத்தி நான் பேசுறதை விட, நான் ஒண்ணு பேசி அவங்க ஒண்ணு பேசி நான் ஒண்ணு பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஜூன் 4 ரிசல்ட் பார்த்தா இங்கதான் இருக்கு போறேன். நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க. இத்தனை நாளும் நான் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜூன் 4 நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ரோடு ஷோ. ஏவிஆர் ரவுண்டாவில் தொடங்கி கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் நிறைவு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாஜகவுக்கு மக்கள் டாடா காட்ட வேண்டும் என புதுச்சேரியில் சீமான் பேச்சு. மிஸ்டர் மோடி, நீங்கள் பேசி வாக்கு கேட்க முடியுமா? உங்களை பணம் செல்லாது என்று சொன்னேன். பணம் செல்லாது என்று சொன்னால் பயங்கரவாதம் ஒளிந்துவிடும், ஊழல் லஞ்சம் ஒளிந்துவிடும், கருப்பு பணம் ஒளிந்துவிடும், எல்லாம் சொன்னீர்கள், ஒளியவில்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு இன்கம் டாக்ஸ் ரைடு, ஈடி ரைடு ஏன்? 460 கோடி, இந்தியா முழுமைக்கும் 4500 கோடி பணத்தை பறித்திருக்கிறீர்களே எப்படி? எலக்டர் பாண்ட் தேர்தல் பத்திரத்திலே 6650 கோடி நீங்களே வாங்கியிருக்கிறீர்களே எப்படி? பணம் செல்லாது என்றதால் நாடும் மக்களும் மற்ற துயரம் என்ன? அதற்காக ஒரு வருத்தம். நான் வருந்துகிறேன். என் முடிவு தவறாகிவிட்டது. அதற்காக தேசக்குடிகளிடத்திலே நான் வருந்துகிறேன். அப்படி வருத்தம் தெரிவிக்கிற பெருந்தன்மை நாட்டின் தலைவரே உங்களுக்கு இருந்தது உண்டா? எதுவும் பேசுறது ரோடு ஷோ அப்படியே மாடல் மாதிரி. மான தமிழ் பிள்ளைகளே, ஏப்ரல் 19 மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விட்டு நீ இவர்கள் எல்லாருக்கும் கையை ஆட்டு, காட்டு டாட்டா, டாட்டா காட்டி விடு. அதிமுகவுடன் சென்றால் 5 சீட் தருவார்கள், கோடி கோடியாக அள்ளி தருவார்கள் என ஆசை தூண்டினர். சராசரி அரசியல்வாதியாக என்னை எடை போடுகிறார்கள் என கள்ளக்குறிச்சியில் திருமாவளவன் பேச்சு. இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்தாங்க, இந்திரா காந்தி பேரன் ராகுல் காந்தி காசிமேட்டை கொடுத்துருவார் என்று சென்னையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நடிகர் செந்தில் பேச்சு. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டுமானம் எல்லாம் தரம் குறைந்ததாக உள்ளது என கோவையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ரோடு ஷோ. வழிநெடுகிலும் மலர்களை தூவி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திமுக அரசால் தமிழகத்தில் அமைதி இல்லை, பாஜக உண்மையை மட்டும் தான் பேசும், பொய் பேசாது என்ற கோவையில் வானதி சீனிவாசன் பேச்சு.
பறக்கும் ரயில் வழித்தடங்களில் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்தி அம்மா உணவகம் போல் பிரதமர் உணவகம் அமைக்கப்படும். தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை பேச்சு. கேப்டன் செய்ய நினைத்ததை விஜய பிரபாகரன் செய்வார். கேப்டனை விட்டுட்டீங்க, விஜய பிரபாகரனை விட்டுடாதீங்க. கேப்டன் டைலாக்கை பேசியவாறு பிரேமலதா விருதுநகரில் வாக்கு சேகரிப்பு. கச்சத்தீவு விவகாரம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு என்பதும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை என்பதும் பாஜகவினருக்கு தெரியும் என சிவகங்கையில் ப. சிதம்பரம் பேச்சு. கச்சத்தீவு பாரதிய ஜனதா கட்சியே அந்த கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பியது. ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவர்களுக்கு அந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை, ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவருக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை. 27/1/2015 தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்ட கேள்விக்கு கையெழுத்து போட்டு பதில் வந்திருக்கு. என்ன பதில் சொல்கிறது? No one has acquired or ceded கச்சத்தீவு. யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது தாரை வார்க்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதம் வந்த நாளில் பிரதமராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வெளியுறவுத்துறையினுடைய 2வது முக்கிய தலைமை அதிகாரியாக இருந்தவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் அறிவெல்லாம் இல்லை. விஜய் அரசியலில் என்ன ஆகப் போகிறார் என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என தேனியில் டிடிவி தினகரன் பேச்சு. வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கர் விசில் அடிக்க வேண்டும். தேர்தல் அன்று குக்கர் சின்னத்தின் பட்டன் தேய வேண்டும் என தேனியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் டிடிவி மனைவி பேச்சு. ஆர்கே நகர்ல பட்டனே தேஞ்சு போச்சு. எது? அந்த குக்கர் சின்னத்துக்கு. அதே போல இந்த தடவை ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பட்டன் தேயணும். அங்க உள்ள ஆபீசர் எப்படி அப்ப சொன்னாங்களோ பட்டனே தேஞ்சு உடஞ்சு போச்சுன்னு, அது மாதிரி நீங்க எல்லாம் போடணும். அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கர் விசில் அடிக்கணும். குக்கர் அடிக்கிற விசில் தமிழகம் எல்லாம் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையை நீங்க சாதாரண வெற்றி பெற வைப்பீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருந்தாலும் சாதாரண வெற்றியாக இது இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளவு சொந்தங்கள் தேனியில இருக்கும் போது அது தமிழக வரலாற்றிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மேற்கு வங்கத்தில் ரோடு ஷோ சென்ற மம்தா பானர்ஜி உள்ளூர் கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியும் மேலம் அடித்தும் பிரச்சாரம். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான கணிப்பை 6.8% அதிகரித்தது பன்னாட்டு நிதி அமைப்பு. உலகின் மிக அதிக வளர்ச்சி காணும் நாடாக இந்தியா நீடிக்கும் என கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து. நெல்லூர் அருகே திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்து. 4 பேர் உயிரிழப்பு. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். கார் விற்பனை சரிந்ததால் 10% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. கழிவுகள் இல்லாத விண்வெளி பயணம். 2030ஆம் ஆண்டுக்குள் கழிவுகளை உருவாக்காத விண்வெளி பயணங்களை மேற்கொள்ள இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேச்சு.
இலங்கைக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 10,000 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. கணவனை இறந்தவருக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பட்டாபிஷேகத்தின் போது செங்கோல் தரக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. இந்த காலத்திலும் இதுபோல கருத்துக்களை முன்வைப்பது ஏற்றத்தக்கதல் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தகவல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் உட்பட 5 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜாபர் சாதிக் உட்பட 5 பேரின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு மற்றும் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறி திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் வேட்புமனுவை நிராகரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பதாஞ்சலி வழக்கில் பகிரங்க மன்னிப்பு கேட்க தயார் என மீண்டும் அறிவிப்பு. 2வது முறையாக நேரில் ஆஜரான பாபா ராம்தேவை திருப்பி அனுப்பியது உச்சநீதிமன்றம். சிஎஸ்கே அணியினுடனான தோல்விக்கு பிறகு அடுத்த ஐபிஎல் போட்டிக்கு கூலாக மும்பையில் இருந்து புறப்பட்ட ஹர்திக் பாண்டியா. வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடர். இந்திய அணியுடன் இணைகிறார் கனா திரைப்படத்தில் நடித்த சஜீவன் சஜனா. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஹர்திக் இடம் பிடிக்க நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர்ச்சியாக பந்து வீச வேண்டும் என இந்திய அணி கேப்டன் ரோஹித் மற்றும் பயிற்சியாளர் டிராவிட் நிபந்தனை என தகவல். நடப்பு ஐபிஎல் தொடரில் சோபிக்காத நிலையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓய்வு தேவைப்படுவதால் எனக்கு பதிலாக வேறு வீரரை அணியில் சேர்க்குமாறு RCB நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார் மேக்ஸ்வெல். நடப்பு ஐபிஎல் தொடரில் ஹீடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற ராஜஸ்தான் கொல்கத்தா இடையேயான போட்டி. கொல்கத்தா அணியை வீழ்த்தி 2 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. ராஜஸ்தான் கொல்கத்தா இடையேயான போட்டியில் கொல்கத்தா வீரர் சுனில் நரைன், ராஜஸ்தான் வீரர் ஜாஸ் பட்லர் சதம் அடித்து அசத்தல். நடிகர் விக்ரம் நடிக்கும் சியான் 62 படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இயக்குனர் கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுசி படத்தின் ட்ரெய்லரை இன்று வெளியிடுகிறார் விஜய் சேதுபதி. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷங்களுடன் படம் பிடித்து இழுத்த பக்தர்கள். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று முதல் முறையாக ராம நவமி கொண்டாட ஏற்பாடுகள். ராம் லல்லாவுக்கு 56 வகையான பிரசாதங்களை படைக்க முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.